இங்கே வாங்க புளிச்சக்கீரை இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரை எடுத்து கொஞ்சம் நல்லா 3-4 டைம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு 8 பூண்டு, ஒரு தக்காளி, இது காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டாச்சு. நல்லெண்ணெய் காஞ்சோன்னே மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, முழு மல்லி. மல்லி பொரிஞ்சோடனே பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு, வரமிளகாய், பெரிய வெங்காயம் 2, கூட ஒரு தக்காளி, இது கூட கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு சீக்கிரம் வணக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். இது கூட புளிச்சக்கீரை, போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சித்திருந்தோடனே அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே கலரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தட்டிலையும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். அப்புறம் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து விட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டு சரி கீரை ரெடி. புளிச்சக்கீரை தட்டில் ஆறிட்டுருக்கு. அது கூட கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. புளிச்சக்கீரைனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டிங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு, அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படித்தான் இருக்கும் அரைச்சா. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாளிச்சிக்கலாம் வாங்க. மறுக்க 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, இன்னொரு ஸ்பூன். நல்லாயிருக்கு. எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றினோட கடுகு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது பொரிஞ்சோடனே இந்த அரைச்சி வச்ச கீரையை எடுத்து ஊற்றிடலாம். கடுகு பொரியுது. இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி போட்டோன்னே இந்த கீரையை
இருக்கிறத இதை கரைஞ்சியில் ஒழிச்சு போட்டுக்கலாம். புளிச்சக்கீரை ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ளீஸ் சிம்பிள் அண்ட் டேஸ்டி புளிச்சக்கீரை. ரைஸ் கொஞ்சம் போட்டாச்சு. சூடான ரைஸுக்கு கொஞ்சம் புளிச்சக்கீரையை ஆஃப் பண்ணிடலாம். போதும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.